ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்த்திக். ஒரு 3 மாதமாக நான் ஒரு வீடியோ கூட நான் டெக் தமிழில் ஏற்றலை. என்னோடய மித்த எடிட்டர்ஸ் கிருஷ்ணகுமார், புவனேஷ் அவங்களாம் நிறையா போஸ்ட் போட்டிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் லைட்டாக பிஸியாக இருந்தேன். நான் ஒன்றில் செப்டம்பரில் என்னோடய பார்ட்னரோட மேரேஜ் வந்துருச்சு. அக்டோபரில் நாங்கள் ஒரு டூர் போயிட்டோம், மலேசியா, சிங்கப்பூர். அப்புறம் திரும்ப நவம்பர்லேயும் டிசம்பர் இந்த ஆஃப் வரையும் என்ன அப்படின்னா, நாங்கள் ஆஃபீஸை வந்து லொக்கேஷன் மாற்றிருக்கோம். நம்ம கம்பெனி ஆஃபீஸ் அதுக்கான உள்ள இன்டீரியர், அப்புறம் ஃபர்னிச்சர்ஸ், அந்த மாதிரி மித்த செட்டப்புக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் ஏற்கனவே பாதியில் விட்டுருந்த எஸ்இஓ வீடியோவை நான் இந்த வீடியோவிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போது நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த மெட்டா டேக் ஆப்டிமைசேஷன், அப்புறம் ஆன்சைட் ஆப்டிமைசேஷனில் இருக்க சில ட்ரிக்ஸ் பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னா, இன்றைக்கி சர்ச் இன்ஜின்ஸ் மத்தியில் நடந்துகிட்ருக்கிற ஒரு லேட்டஸ்ட் நியூஸ், அதில் தான் உங்களுக்கு ஒரு ரீகேப் மாதிரி நான் சொல்லலான் இருக்கேன். ஃபஸ்ட் மேட்டர் என்ன அப்படின்னா, கூகுள் இன்ஸ்டன்ட். ஓகேவா? அது என்ன கூகுள் இன்ஸ்டன்ட் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் உங்களில் நிறைய பேர் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. சிம்பிள், நீங்கள் google.com போங்க. இப்போ நான் google.com போகிறேன். google.com/ncr. ஓகே, இப்போ நான் எனக்கு வேண்டியது எதை வேணாலும் நான் டைப் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ் கம்ப்யூட்டர் அப்படின்னு டைப் பண்ணி, அதாவது நான் மேலே டைப் பண்ணிகிட்டு இருக்கிறப்பயே கீழே வந்து ரிசல்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். தமிழ் கம்ப்யூட்டர் அடுத்து இருக்க பெஸ்ட்டு சஜஷனும் எனக்குள்ளே லைட்டாக டிம்மாக தெரியுது. தமிழ் கம்ப்யூட்டர் மேகசின், தமிழ் கம்ப்யூட்டர் டிப்ஸ், எஸ். ஓகே, இப்போது நான் என்ன டைப் பண்ணாலும் உடனே கூகுள் வந்து ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டு அதுக்கான ரிசல்ட்டை வந்து கீழே காட்டுறாங்க இல்லையா? இதுக்கு பேர் தான் கூகுள் இன்ஸ்டன்ட். ஓகேவா? ரெண்டாவது கூகுள் சாண்ட்பாக்ஸ். இது ரெண்டை பற்றியும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறேன் நினைக்கிறேன், இந்த பார்ட்லாம் கட் பண்ணிடுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கூகுள் இன்ஸ்டன்ட் அது எப்படி செயல்படும் அப்படின்னா, எந்த ஒரு யூஸரும், நானாகட்டும் நீங்களாகட்டும், அடிக்கடி எந்த வெப்சைட் பார்க்குறீங்களோ அது பேஸ்டாகவும், உங்கள் கம்ப்யூட்டரில் ஏற்கனவே செட் ஆகிருக்கிற குக்கீஸ் பேஸ்டாகவும், உங்களோட ஏற்கனவே உள்ள ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி, இது அப்புறம் நீங்கள் கூகுளில் வந்து உங்களோட வெப் ஹிஸ்ட்ரி எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு கீ டேர்ம் தேடும்போது இதுதான் நீங்கள் எதிர்பார்க்குற பெஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்கும். ரெண்டாவது, இந்த ரிசல்ட் எல்லாமே ஒரு ரீஜனல் பேஸ்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பற்றி தெரிறீங்க அப்படின்னா, தேடினோடனே இமீடியட்டாக அந்த ப்ராடக்ட் வந்து உங்களோட ரீஜன், இப்போ இந்தியா இருக்குது அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ராடக்டை பற்றி பேசுகிற பேஜஸ் மட்டும் காட்டிடுவாங்க இமீடியட்டாக. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு கீவேர்டுக்கு எஸ்இஓ பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த கீவேர்டு வந்து ஒரு ரேங்கிங் வந்திருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் பேஜில் 4வது ரிசல்ட்டாக இருக்குன்னு வைங்க. அந்த ரேங்கிங் ஃபிக்ஸட் கிடையாது. அது உங்களுக்கு 4வது ரேங்கிங்காக தெரியும், இன்னொருத்தருக்கு அது ஃபஸ்ட் ரேங்கிங்காக தெரியும், இன்னொருத்தவருக்கு 10th ரேங்கிங்காக தெரியும், இன்னொருத்தருக்கு செகண்ட் பேஜுக்கு போயிடும். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பர்டிகுலர் யூஸரோட சர்ச் பிஹேவியரை பேஸ்டானது. கூகுள் இன்ஸ்டன்ட்டோட கோர் கான்செப்டே தான். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கீவேர்டுக்கு கஷ்டப்பட்டு எஸ்இஓ பண்ணுறீங்க, ஆன்சைட் லிங்க் பில்டிங் பண்ணுறீங்க, ஆஃப் சைட் பண்ணுறீங்க, நிறையா லிங்க் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியும் கூகுள் வந்து அந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு அந்த வெப்சைட்டுக்கான பொசிஷனை
ஒரு யூஸருக்கும் ஒரு மாதிரி மாற்றிட்டாங்க. ஓகேவா? இதுதான் கூகுள் இன்ஸ்டன்ட் எஸ்சிஓ பண்ணுறவங்களுக்கு வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய செக்மேட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்ன அப்படின்னா கூகுள் சாண்ட்பாக்ஸ். கூகுளோட இந்த சர்ச் இன்ஜின் டிவிஷனோட ஹெட் பேர் வந்து மிஸ்டர் மேட் கட்ஸ். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சாண்ட்பாக்ஸ் ஒன்றே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவரே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாண்ட்பாக்ஸ் நாங்கள் அறிமுகப்படுத்தினோம், அது வந்து நாங்கள் அவ்வளோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணலை, விட்டுட்டோம், ட்ராப் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக சாண்ட்பாக்ஸ்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது. கூகுள் சாண்ட்பாக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்கள் எப்படி நினச்சிக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டெஸ்டிங் என்விரான்மெண்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போது ட்ரையல் ரூம் மாதிரி. கரெக்ட். இப்போ நீங்கள் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க, கடையில் போய் எடுத்து அப்படியே மாட்டிகிட்டே இருப்பீங்களா தீபாவளி வரைக்கும்? இல்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, ஒரு ட்ரையல் ரூமில் போய் போட்டு பார்ப்பீங்க. போட்டு பார்த்துட்டு வந்து உங்கள் வீட்டில் பத்திரமா வச்சுருப்பீங்க. அதுக்கான கரெக்டான டைம் தீபாவளியோ பொங்கலோ என்றைக்கு வருதோ அப்போ தானே எடுத்து அந்த ட்ரெஸ் போடுவீங்க. அதே மாதிரி தான் கூகுள் சாண்ட்பாக்ஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தோட வேலை என்ன அப்படின்னா யாராவது ஒரு புது டொமைன் ரெஜிஸ்டர் ஆகுது, நீங்கள் வந்து புதுசாக ஒரு வெப்சைட் வந்து லான்ச் அப்படின்னா லான்ச் பண்ணிவிட்டு அதுக்கான சில எஸ்இஓ வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டாக அந்த பர்டிகுலர் வெப்சைட்டோட ரிசல்ட் அந்த வெப்சைட் வந்து எந்த ஒரு ரிசல்ட் பேஜ்லையும் கூகுளில் வராது. அது வந்து இமீடியட்டாக அந்த டொமைனை கூகுள் என்ன பண்ணுவாங்கன்னா சாண்ட்பாக்ஸில் போட்டு வச்சுருவாங்க. சாண்ட்பாக்ஸ்ன்றது ஒரு பெரிய லிஸ்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த சாண்ட்பாக்ஸ் வந்து ஒரு பெரிய வெயிட்டிங் டைம் மாதிரி. புது வெப்சைட்ஸ் எல்லாமே சாண்ட்பாக்ஸ்குள்ளே வந்து இருக்கும். அந்த சாண்ட்பாக்ஸ் அப்படின்ற இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஒரு டொமைனோட இன்கமிங் அவுட்கோயிங் லிங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்க் எல்லாத்தையும் பயங்கர க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன வெப்சைட்? mynewcompany.com அப்படின்னு ஒரு டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு நீங்கள் ஒரு 5 பேஜ் போட்டு நீங்கள் சந்தோஷமாக எஸ்இஓ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. கரெக்டான டைட்டில் டேக், மெட்டா டேக் இதெல்லாம் வச்சுட்டு சைட்டை வந்து லான்ச் பண்ணிட்டீங்க. டொமைன் வாங்கின ஒரு 4-5 நாளில் உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கூகுளில் போய் சப்மிட் பண்ணுவீங்க. கூகுளில் சப்மிட் பண்ணி இந்த மாதிரி உங்கள் வெப்சைட்டோட டொமைன் நேம் அப்புறம் அதுக்கான ரிலேட்டட் கீவேர்ட் 2-3 கொடுத்து கூகுள் ஆட் யூஆர்எல்ல போய் கொடுத்து வச்சுருவீங்க. ஆனால் அந்த நீங்கள் அதில் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி டொமைன் புதுசாக ரிஜிஸ்டர் ஆனால் கூகுள் சாண்ட்பாக்ஸில் இருக்கும். அந்த கூகுள் சாண்ட்பாக்ஸில் இருக்கிற டைம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து யாராலுமே டிஃபைன் பண்ணி சொல்ல முடியாது. சில வெப்சைட்ஸ் வந்து 1 மாதம் இருக்கலாம், சிலது 3 மாதம் இருக்கலாம், சிலது 4 மாதம் இருக்கலாம். ஆனால் பொதுவாக 4 மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக இருக்காது. ஸோ அந்த புது வெப்சைட்ஸ்க்கு அந்த 4 மாதமும் கூகுள் சாண்ட்பாக்ஸ் என்ன பண்ணோம்னா எத்தனை நம்பர் ஆஃப் இன்பவுண்ட் லிங்க் வருதுன்னு பார்ப்பாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வெப்சைட் ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, நிறையா பிளாகு நிறையா ஃபாரம்ஸில் போய் உங்கள் வெப்சைட்டோட லிங்க் அப்புறம் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. mynewcompany.comனு சொல்லி எல்லா இடத்துலையும் லிங்க் போடுவீங்க. நிறையா உங்களுக்கு லிங்க் எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னர் இருப்பாங்க, அவங்களோட லிங்க்கை உங்கள் சைட்டில் போடுவீங்க. உங்கள் சைட்டோட லிங்க்கை அவங்க சைட்டில் போடுவாங்க. இந்த லிங்க்ஸ் எல்லாத்தையுமே கூகுள் கவுண்ட் பண்ணும். என்னடா அது புதுசாக அந்த வெப்சைட்டுக்கு இம்மீடியட்டாக, அதாவது டிராஸ்டிக்கலாக ஒரு 100 லிங்க் 200 லிங்க் வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்து அப்படி வர்ற வெப்சைட்ஸை பெனலைஸ், அதாவது தண்டிச்சு அப்படின்னு சொல்லலாம், தண்டனை மாதிரி கொடுத்து அந்த வெப்சைட்லாம் வந்து ரேங்கிங் ஆக விடாமல் குறைச்சி வைப்பாங்க. இதை பண்ணுற அந்த மெக்கானிசம், அதாவது ஒருத்தன் உட்காந்து யோசித்து செயல்படுத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த சாண்ட்பாக்ஸ் வந்து உட்காந்து ஒரு சைட்டையும் தனித்தனியாக எடுத்து பார்க்கும். ஓகே, mynewcompany.com இதுக்கு இந்த டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு 1 மாதத்துக்கு எத்தனை இன்கமிங் லிங்க் வந்திருக்கு, இங்கேருந்து எத்தனை லிங்க் போகுது, ஓகே 2வது மாதம் எவ்வளவு, ஃபஸ்ட் மாதத்தில் ஒரு 20 லிங்க் வந்திருக்கு, 2வது மாதத்தில் என்ன அதுக்குள்ளே 50 லிங்க் வந்துருச்சு, என்ன இப்படி லிங்க் கூட்டிகிட்டே இருக்கே, அப்படி என்ன வெப்சைட் அதுன்னு சொல்லி ஃபஸ்ட் லெவல் செக் பண்ணுவாங்க. 2வது லெவல் செக் என்ன அப்படின்னா உங்கள் வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட யூனிக்னஸை செக் பண்ணுவாங்க. கண்டென்ட்டோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஒரு யாருமே போஸ்ட் பண்ணாத ஒரு புது டைப் ஆஃப் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை வந்து கூகுள் வந்து பெனலைஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து குறையும். இல்லை பல இடங்களில் இருக்கிற கண்டென்ட் தான் நீங்கள் திரும்ப பண்ணுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோஸ், அப்புறம் MP3 டவுன்லோடு, லிரிக்ஸு,
அப்புறம் ஏதாவது ஒரு அட்சன்ஸ் ப்ரீமேட் வெப்சைட்ஸ் நிறையா கிடைக்கும் வெளியில். அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சைட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாதத்துக்கு எந்த கீவேர்டுக்கும் ஃபஸ்ட் பேஜில் வராது. சப்போஸ் ஃபஸ்ட் பேஜில் வர்ற மாதிரி இருந்தாலும் அது கூகுள் இன்ஸ்டன்ட் மூலமாக நீங்கள் அடிக்கடி அந்த பேஜை விசிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உங்களோட வெப்சைட்டை. அதனால் நீங்கள் தேடுறதுக்கு ஃபஸ்ட் பேஜுக்கு வரும். ஆனால் அது கண்டிப்பாக மித்தவங்களுக்கு உங்களை தவிர்த்து மித்த யாருக்குமே அது ஃபஸ்ட் பேஜில் இருக்காது. ஓகேவா? ஸோ கூகுள் சாண்ட்பாக்ஸ், கூகுள் இன்ஸ்டன்ட் இது ரெண்டும் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். இதெல்லாம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வந்தது இது. அப்புறம் கூகுள் வந்து அவங்களோட இண்டெக்ஸிங் அல்காரிதம் இருக்குது பார்த்தீங்களா? எந்த ஒரு சர்ச் இன்ஜினுக்குமே வந்து இண்டெக்ஸிங் அல்காரிதம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த இண்டெக்ஸிங் அல்காரிதத்தை கூகுள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த இண்டெக்ஸிங் புது அல்காரிதத்துக்கு பேர் வந்து கெஃபைன். கெஃபைன்னா ஒன்றும் இல்லை, நம்ம காஃபியில் இருக்குன்னு சொல்லுவாங்களே கெஃபைன், அதுதான் அவங்க பேராக வச்சுருக்காங்க. அந்த கெஃபைன்ற அந்த புது அல்காரிதம் தான் அந்த கூகுள் இன்ஸ்டன்ட்டுக்கும் கூகுள் சாண்ட்பாக்ஸுக்கும் பயங்கரமான ஒரு கோர். ஸோ நான் வந்து ஒரு 4 வருஷமாக நான் எஸ்இஓ பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பல வெப்சைட்ஸ் வந்து இன்னும் ஃபஸ்ட் பேஜில் ரேங்கிங்கில் இருக்குது இன்ஸ்டன்ட் வந்ததுக்கப்புறமும். ஸோ கூகுளில் இவ்வளோ நாள் க்ளோஸாக வாட்ச் பண்ணதில் நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த கூகுள் இன்ஸ்டன்ட்டையும் கூகுள் சாண்ட்பாக்ஸையும் பீட் பண்ணி எஸ்இஓ பண்ணுறதுன்றது வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டேட்டை விட கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் தான் கஷ்டம், அது ஒன்றும் பெரிய வித்தையெல்லாம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக பண்ணலாம். நான் இப்போ ஆக்சுவலாக அதை பற்றின ரிசர்ச்சில் இருக்கேன். எப்படியும் இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் அந்த கூகுள் இன்ஸ்டன்ட்டையும் கூகுள் சாண்ட்பாக்ஸையும் எப்படி ட்ரேட் பண்ணி எந்த ஒரு புது வெப்சைட்டையும் ஃபஸ்ட் பேஜில் கொண்டு வரலாம் அப்படின்ற ட்ரிக்கை நான் சொல்கிறேன். உங்கள் ஒரு ட்ரிக்கை நான் மட்டும் சும்மா சொல்லிட்டு போகக்கூடாது. அதை வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு செயல்படுத்தி கண்ணில் காட்டணும். இங்கே பார்த்தீங்களா நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டினா தான் நீங்களும் நம்புவீங்க. நீங்களும் உங்களோட கிளையண்ட்ஸ்க்கோ இல்லை உங்கள் வெப்சைட்டுக்கோ பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ ட்ரெடிஷ்னலாக இருக்கிற அந்த டைட்டில் டேகு, இந்த சில்லற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் கொஞ்சம் மறந்துடுங்க. அதுக்கு நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க. யாராவது உங்கள்கிட்ட எஸ்இஓ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து அமௌண்ட் கேட்டாங்கன்னு வைங்களேன், அவங்ககிட்ட லேட்டஸ்ட்டாக கூகுளில் என்ன இண்டெக்ஸிங் அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க, கூகுள் இன்ஸ்டன்ட்னா என்னென்னு தெரியுமா, உங்களுக்கு கூகுள் சாண்ட்பாக்ஸ் என்னென்னு தெரியுமா, 4-5 கொஸ்டின் நீங்கள் கேளுங்க. நீங்கள் பாட்டுக்கு மணியை வந்து கொடுத்து அவங்கள எஸ்இஓ பண்ண சொல்லாதீங்க. சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு எஸ்இஓ பண்ணுறேன்னு போய் சொன்னாலும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, அடுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பிங் அப்புறம் ஃபேஸ்புக் அவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கிற ஒரு சர்ச் டீல் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.